ஒரு கணவன் இறந்துடுறாரு. அவருடைய ஒய்ஃபை வந்து அந்த வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. மனைவி என்ன செய்ய வேண்டும்? கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமா தான் அந்த வீட்டில் இருக்காங்க. மாமனார் மாமியாரோட இருக்காங்க. கணவன் இறந்த பிறகு அந்த வீட்டிலேருந்து மாமனார் மாமியார் அவங்கள விரட்டிடுறாங்க. அப்போ மனைவி என்ன செய்யணும்? மனைவி ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த வழக்கில் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் இந்த வீட்டில் தான் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இருந்தேன், எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. என் கணவர் இறந்த பிறகு என்னோட மாமனார் மாமியார் யார் யார் அவங்கள வீட்டை விட்டு துரத்துனாங்களோ அவங்க எல்லாரும் என்னை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. எனக்கு வாழ்வாதாரத்திற்கு வேறு வழி இல்லை. நான் வேலைக்கு போகலை. நான் என் கணவருடைய வருமானத்தை நம்பி தான் இருந்தேன். எனக்கு இந்த வீட்டில் வசிக்கிறதுக்கான உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகி மனு தாக்கல் செய்யணும். நீதிமன்றமும் அந்த வழக்கின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து உண்மையாகவே அந்த மனைவிக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேறு எதுவுமே இல்லை, அதுவும் இல்லாமல் மனைவி வந்து அந்த வீட்டிலே தான் வசிச்சுட்டு இருந்தாங்க, அந்த வீட்டில் அவங்களுக்கு வசிக்கிறதுக்கான உரிமை கண்டிப்பாக இருக்குது. கணவன் இருந்துட்டாலும் அந்த மனைவி வந்து அந்த வீட்டில் வசிக்கிறதுக்கான ரைட் இருக்குது. அதுக்கு அவங்க வந்து அந்த ரெசிடென்ஸ் ஆர்டரை வாங்கிட்டாங்கன்னா தாராளமாக மனைவி வந்து கணவனுடைய வீட்டில் தாராளமாக இருக்கலாம். ஆனால் அதே மனைவி மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கணவர் வீட்டில் வாழறதுக்கான உரிமையை அவங்களால கேட்க முடியாது. டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.